ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. வந்தியத்தேவன் தனக்குள்ளே பேசிக்கொண்டு சென்றபோது அவனுக்கு ஒரு பாடல் நினைவுக்கு வந்தது. சேனை தழையாக்கி செங்குருதி நீர்தேக்கி ஆனை மிதித்து அருஞ்சேற்றில் மானபரன் பாவேந்தர் தம்வேந்தன் வாணன் பறித்து நட்டான் மூவேந்தர் தங்கள் முடி. இப்படியெல்லாம் போர்க்களத்தில் கொடூரமான காரியங்களை நம் முன்னோர்களும் செய்திருக்கின்றார்கள். போர்க்களத்தில் தோற்றவர்களின் கதி எப்போதும் அதோகதிதான். ராமரைப் போலவும் தர்மபுத்திரரைப் போலவும் எல்லா அரசர்களும் கருணை வள்ளல்களாக இருந்துவிட முடியுமா? அப்படி அவர்கள் இருந்தபடியினால்தான் காட்டுக்குப் போய் திண்டாடினார்கள். வீர புருஷர்களாக இருந்தாலும் வீரர்களின் துணையிருந்தும் வெகுவாக கஷ்டப்பட்டார்கள். ராஜரீகத்தில் கருணை என்பதே கூடாது. பார்க்கப்போனால் சோழ குலத்தவர்கள் சிறிது கருணை உள்ளவர்கள் என்றே சொல்ல வேண்டும். எதிரிகளையும் முடியுமானால் நண்பர்களாக்கிக் கொள்ளவே பார்க்கின்றார்கள். அதற்காக குலம் விட்டு குலம் கலியாண சம்பந்தமும் செய்து கொள்ளுகிறார்கள். சுந்தர சோழரின் தஞ்சை அரிஞ்சய சோழர் வைதும்பராயன் மகளை திருமணம் செய்து கொள்ளவில்லையா? அழகுக்கு பெயர் போன அந்த கல்யாணியின் மகனாயிருப்பதால் தானே சுந்தர சோழரும் அவருடைய மக்களும் கூட சௌந்தரியத்தில் சிறந்து விளங்குகிறார்கள். அழகி என்றதும் அந்த குடந்தை நகரத்து மங்கை அரிசிலாற்றங்கரை பெண்மணியின் நினைவு வருகிறது. நினைவு புதிதாக எங்கிருந்தோ வந்துவிடவில்லை. அவனுடைய உள்ளத்துக்குள்ளேயே கனிந்து கொண்டிருந்த நினைவுகள். வந்தியத்தேவனுடைய வெளிமனம் சோழ நாட்டின் இயற்கை வளங்களைப் பற்றியும் ராஜரீக குழப்பங்களைப் பற்றியும் எண்ணிக்கொண்டிருக்கையில் அவனுடைய உள்மனம் அந்த மங்கையினிடத்திலேயே ஈடுபட்டிருந்தது. இப்போது உள்மனம் வெளிமனம் இரண்டும் ஒத்து அம்மங்கையை குறித்து பட்டவர்த்தனமாக சிந்திக்கத் தொடங்கின. பிறகு வெளியில் எந்த அழகான இயற்கை பொருளை பார்த்தாலும் அந்த மங்கையின் அவயங்களுடன் ஒப்பிடத் தோன்றின. வழுவழுப்பான மூங்கிலை பார்த்ததும் அவளுடைய தோள்கள் நினைவுக்கு வந்தன. ஓடையில் மண்டிக் கிடந்த குவளை மலர்கள் அவளுடைய கண்களுக்கு உவமையாயிருந்தன. பங்கஜ மலர்கள் அவளுடைய தங்க முகத்துக்கு இணைதானா என்ற ஐயம் தோன்றியது. நதியோர மரங்களில் குலுங்கிக் கொண்டிருந்த மலர்களில் வண்டுகள் செய்த ரீங்காரத்தை அவள் குரலின் ஒலிக்கு உவமை சொல்வது சரியாகுமா? இப்படியெல்லாம் கவிகள் கற்பித்திருக்கிறார்களே தவிர உண்மையில் இவையெல்லாம் எங்கே? அந்த மங்கையின் சௌந்தரியம் எங்கே? அவளுடைய திருமுகத்தை பார்த்தபோது மெய் சிலிர்த்ததே. இப்போது நினைத்து பார்க்கும்போது கூட நெஞ்சு விம்முகிறதே. இந்த பூக்களையும் வண்டுகளையும் பார்த்தால் அத்தகைய மெய்சிலிர்ப்பு உண்டாகவில்லையே. சாச்ச, முதியோர்கள் நமக்குச் செய்த உபதேசத்தை எல்லாம் மறந்துவிட்டோம். பெண்களின் முகத்தைப் போல் உலக வாழ்க்கையில் பொல்லாத மாயை வேறொன்றுமில்லை. வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புவோன் பெண்களின் மோகவலையில் விழவே கூடாது. விழுந்தான் அவன் ஒழிந்தான். கோவலன் கதைதான் அந்த விஷயத்தை அபூர்வமாக எடுத்துச் சொல்லுகிறதே. கோவலன் மட்டுமென்ன, இந்த நாளில் வீராதி வீரரும் சோழ நாட்டிலே இணையற்ற செல்வாக்கு உள்ளவருமான பெரிய பழுவேட்டரையரை பற்றி மக்கள் பரிகாசம் பேசும் காரணமும் அதுதானே. ஆனால் மக்கள் உண்மை அறியாதவர்கள். மூடுபல்லக்கிலே வைத்து பழுவேட்டரையர் யாரை கொண்டு வருகிறார் என்று மக்களுக்கு தெரியாது. ஆகையால் மூடத்தனமாக பேசுகிறார்கள். ஆனாலும் அந்த மதுராந்தகத் தேவர் தம்மை அவ்வளவு கேவலப்படுத்திக் கொள்ள வேண்டியதில்லை. சீச்சி, மூடுபல்லக்கில் உட்கார்ந்து கொண்டு பழுவேட்டரையரின் ராணியின் ஸ்தானத்தில் மறைந்து கொண்டு ஊர் ஊராகப் போவதா? இதுதான் ஆண்மைக்கு அழகா? இப்படியாவது ராஜ்யம் சம்பாதிக்க வேண்டுமா? இப்படி சம்பாதித்த ராஜ்யத்தைத்தான் அவரால் காப்பாற்றிக் கொள்ள முடியுமா? பழுவேட்டரையர் முதலியோரை நம்பி அவர்களுக்கு உட்பட்டுத்தானே ராஜ்ய பரிபாலனம் செய்ய வேண்டும். இந்த விஷயத்தில் சுந்தர சோழ சக்கரவர்த்தி செய்து வருவதே அவ்வளவு ஸ்லாக்கியமில்லைதான்.
பழுவேட்டரையர் போன்றவர்களுக்கு இவ்வளவு அதிகாரமும் செல்வாக்கும் அவர் அளித்திருக்கக்கூடாது. அதிலும் மணிமணியாக 2 அருமை புதல்வர்கள் இருக்கும்போது, நாடெல்லாம் அதிசயிக்கும் அறிவும் திறனும் உடைய புதல்வி ஒருத்தி இருக்கும்போது, அந்த மங்கை சோதிடர் வீட்டில் பார்த்தவள், ஆற்றங்கரையில் பேசியவள், அவள் முகம் யாருடைய ஜாடையாயிருக்கிறது? அப்படியும் இருக்கலாமோ? பைத்தியக்காரத்தனம். ஒரு நாளும் அப்படி இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? ஒருவேளை அவ்விதம் இருந்தால் நம்மை போன்ற அறிவீனன் வேறு யாரும் இல்லை, நம்மை போன்ற துரதிருஷ்டசாலியும் இல்லை. இலங்கை முதல் விந்திய பர்வதம் வரையில் எந்த பெண்ணரசியின் புகழ் பறந்து விரிந்து படர்ந்திருக்கிறதோ அவளிடம் நாம் எப்பேற்பட்ட காட்டுமிராண்டியைப் போல நடந்து கொண்டோம். அப்படி இருக்கவே இருக்காரு. நாளைக்கு அவளிடம் எப்படி இளவரசரின் ஓலையுடனே சென்று முகத்தை காட்ட முடியும்? இப்படியாக என்னவெல்லாமோ வானத்தையும் பூமியையும் சேர்த்து எண்ணமிட்டுக் கொண்டு வந்தியத்தேவன் காவேரி கரையோடு வந்து திருவையாற்றை அடைந்தான். அந்த ஊரின் வளமும் அழகும் அவன் உள்ளத்தை கொள்ளை கொண்டன. அது திருவையாறுதான் என்று கேட்டுத் தெரிந்து கொண்டான். அந்த அற்புத க்ஷேத்திரத்தின் மகிமையைப் பற்றி அவன் கேள்விப்பட்டிருந்ததெல்லாம் உண்மைக்கு கொஞ்சம் குறைவாகவே தோன்றியது. ஞானசம்பந்தர் தேவாரத்தில் உள்ள வர்ணனை இங்கே அப்படியே தத்ரூபமாக காண்கிறது. 300 ஆண்டு காலத்தில் மாறுதல் ஒன்றுமே இல்லை. அதோ காவேரியின் கரையில் உள்ள மரங்கள் என்ன செழிப்பாய் வளர்ந்திருக்கின்றன! பலாமரங்களில் எவ்வளவு பெரிய பெரிய பலாக்காய்கள் தொங்குகின்றன! இந்த மாதிரி தொண்டை மண்டலத்தில் எங்கும் பார்க்கவே முடியாதுதான். ஆஹா, வளமான இடங்களுக்கென்று குரங்குகள் எங்கிருந்தோ வந்து விடுகின்றன. அவை கிளைக்கு கிளை தாவுவது எவ்வளவு அழகாக இருக்கிறது! சம்பந்தப் பெருமான் என்ன சொல்லியிருக்கிறார்? இதோ ஞாபகம் வருகிறது. திருவையாற்று வீதி முனையரங்கங்களில் பெண்கள் நடனம் ஆடுகிறார்கள். இந்த ஆடலுக்கேற்ற பாடலோடு மத்தளச் சத்தமும் முழங்குகிறது. அந்த முழக்கத்தை கேட்ட குரங்குகள் மேகங்களின் கர்ஜனை என்று எண்ணி உயர்ந்த மரங்களின் உச்சாணி கிளைகளில் ஏறி மழை வருமா என்று வானத்தை பார்க்கின்றன. அடடா, இன்றைக்கும் எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது! உயர்ந்த மரங்களில் உச்சாணி கிளைகளில் குரங்குகள் ஏறுகின்றன. அது மட்டுமா, ஆடல் பாடல்களுக்குரிய இனிய சத்தங்களும் ஊருக்குள்ளிருந்து வருகின்றன. யாழ், குழல், முழவு, தண்ணுமை முதலிய கருவிகளின் ஒலியுடன் சதங்கைச் சத்தமும் சேர்ந்து ஒலிக்கின்றன. இங்கே ஆடுகிறவர்கள் கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் ஆடியவர்களைப் போல குரவை கூத்தர்கள் அல்ல. ஆஹா, இங்கே கேட்பது பண்பட்ட இனிய கானம், கலைச்சிறப்பு வாய்ந்த பரதநாட்டியம் ஆடுவோரின் சதங்கை ஒலி. அதோ ஆட்டி வைக்கும் நடன ஆசிரியர்கள் கையில் பிடித்த கோலின் சத்தம் கூட சேர்ந்து வருகிறதே. கோலோட கோல் விளையார் கூத்தாட குவிமுகையார் முகத்தினின்று சேலோடச் சிலையாடச் சேயிடையார் நடமாடும் திருவையாரே. ஆஹா, சம்பந்த சுவாமிகள் சிறந்த சிவபக்தர், அதை காட்டிலும் சிறந்த ரசிகர். அவர் அன்றைக்கு வர்ணனை செய்தபடியே இன்றைக்கும் இந்த திருவையாறு விளங்குகிறதே. இப்படிப்பட்ட ஊரில் ஒரு நாள் தங்கி ஆடல் பாடல் வினோதங்களை பார்த்துவிட்டு ஐயாரப்பனையும் அறம் வளர்த்த நாயகி அம்மனையும் தரிசித்துவிட்டுத்தான் போக வேண்டும். அடடா, காவேரியின் கரையில் எத்தனை பக்தர்கள் உட்கார்ந்து அனுஷ்டானம் செய்கிறார்கள்! பட்டை பட்டையாக அவர்கள் திருநீர் அணிந்திருப்பது எவ்வளவு களையாக இருக்கிறது! சில சமயம் ஆடல் பாடல் ஒலிகளை அமுக்கிக் கொண்டு நமசிவாய மந்திரத்தின் ஒலி கேட்கிறதே. ஏன், அதோ சம்பந்தரின் தேவாரத்தையே யாரோ இனிய குரலில் அருமையாக பாடுகிறார்களே. இசைக்கும் கலைக்கும் என்றே இறைவன் பணித்த ஊர் இந்த திருவையாறு போலும். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். மகாபலிங்கிற மாவலி வழி வந்தவங்க வாணர்கள்னு கூறப்படுது. தமிழக வரலாற்றுல நீண்ட காலம் நிலைச்சிருந்தவங்க வாணர்குல சிற்றரசர்கள். இது முக்கியமான செய்தி. இவங்கள ஒரு பிரிவினர் பாணப்பாடியில ஆட்சி செலுத்தினாங்க. வந்தியத்தேவனோட முன்னோர்கள் இந்த பிரிவினர்னு கொள்ளலாம். இந்த நெடுங்கதை தொடர்பான காலகட்டத்திற்கு ஏறத்தாழ 75 வருஷங்களுக்கு முன்னாடி வானகப்பாடி ஆண்ட விஜயாதித்தனும் அவன் மகன் விக்ரமாதித்தனும் ராஷ்டிரகூடர்களுக்கு ஆதரவா சோழர்களுக்கு எதிரா இருந்ததால நாடு இழந்தாங்க. இதைத்தான் இப்ப வல்லவரைய நினைவு கூர்றான். இன்னைக்கு ஆதித்த கரிகாலர் அன்பா இருக்கார் என்பதால அதையெல்லாம் மறக்க முடியுமா? இப்படி ஒரு மனநிலை. உடனே
அரசர்கள்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போரிடுவது இயற்கை. ஏன், ஒரு காலத்துல நம்ம முன்னோர் மற்ற அரசர்களை கதிகலங்க செய்தாங்களே, இப்படி இன்னொரு மனநிலை. இதையெல்லாம் கடந்து அந்த குடந்தை நகரத்து மங்கை அரிசிலாற்றங்கரை அழகியின் நினைவு வருது. மனசுக்கு இதமா இருக்குது. இந்த இனிய நினைவோடு போய்கிட்டு இருக்கான். நல்லது, இதுவரை வந்த சில தொடர்களுக்கு விளக்கம் பார்க்கலாமா? மானபரன் தன் மதிப்பு உள்ளவன், ஒரு பட்டப்பெயரும் கூட. அதோகதி தாழ்நிலை, கைவிடப்பட்ட நிலை. பட்டவர்த்தனம் வெளிப்படை. பரிபாலனம் ஆட்சி, நிர்வாகம், அருள் புரிவதையும் இது குறிக்கும். திருவையாறு குடந்தைக்கு மேற்கே 30 கிலோமீட்டர், தஞ்சைக்கு வடமேற்கே 11 கிலோமீட்டர். திருவையாற்று வீதியில ஆடலுக்கேத்த பாடலுடன் மத்தளச் சத்தமும் முழங்குது. அதை கேட்ட குரங்குகள் மேக முழக்கம்னு வானத்தை பார்க்கறதா ஒரு வர்ணனை கேட்டோம் இல்லையா? அந்த பாடற் பகுதி, வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழையென்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறே. அனுஷ்டானம் வழிபாடு தொடர்பான நெறிமுறைகள், நியமம். நிம்மதியா ஒரு நாள் இந்த ஊர்ல தங்கிட்டு போகலாம்னு வந்தியத்தேவன் நினைச்சதுல வியப்பே இல்லை. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.